உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். தேனி சுருவி ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு. வாங்க அருவியை பார்க்க போகலாம். தள்ளி சூப்பர். இன்னும் எதனா சொல்லலாம்? எப்படிப்பட்ட உடம்பு வலியோ இந்த தண்ணியில் குளிச்சா போயிடும். 108 படி ஏறணும். இது மூலிகையிலையும் வேரில் பட்டு வர தண்ணி. இது குளிச்சோம்னா உடம்பு வலி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. தோல் வியாதியெல்லாம் போயிடும். ஓகே. அதனால் இது குளிக்கிறது நல்லது. இந்த மரம்லாம் பாருங்க, இதில் என்ன மரம் பேரே தெரியாத மரம்லாம் இருக்குது. அவ்வளோ மூலிகையான மரங்க. இந்த சுவாசிச்சோம்னா இதெல்லாம் சுவாசிச்சோம்னா லங்ஸில் கிருமி தொற்று இருக்காது. அதே மாதிரி அந்த காலத்தில் சித்தருங்க அதனால தான் காட்டுக்குள்ள இருந்து தியானம் பண்ணுறாங்க. அந்த சுவாசத்துக்காக சுத்தமான சுவாசம். கடலூர் மாவட்டத்துலேருந்து சபரிமலை போயிட்டு வராங்க. சாமியோட கருத்து கேளுங்க. சொல்லுங்க சாமி. ஐயப்பன் போயிட்டு வந்தோம். கூட்டம் ஓடு சரியான ஜாஸ்தி, க்ரௌடு போட்டு படிக்கட்டிலே வச்சு நசுக்கிட்டானுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அப்படியே வந்தோம், அப்படியே சுருளி ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே நேராக பழனி போயிடுவோம். இந்த சுருளி பாலத்தில் குளிச்சிங்களா, உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. குற்றாலத்தை விட நல்லா பெட்டராக தான் இருக்குது. பெட்டராக இருக்குங்களா? நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே மூலிகை தானே சொல்ல வேணும். நல்லா இருக்குது. உடம்பு வலியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா 4 நாள் பஸ்ஸில் ஸ்டே பண்ணுறது உடம்பு வலி கால் வலி எல்லாமே வீங்கிடுச்சு. வந்து குளிச்ச உடனே ஓரளவுக்கு வரலாம். எல்லாரும் வந்து பார்க்கலாம், வந்து பாருங்க. கண்டிப்பாக நல்லா அருவியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.